Hi students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஹியூமன் பிளட். இந்த ஹியூமன் பிளட் எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஹியூமன் பிளட் பிரைட் ரெட் கலரில் இருக்குன்றது நம்ம பார்க்குறோம். பிரைட் ரெட் கலர் திக் ஃப்ளூயிட். ஓகே, அப்போ ஹியூமன் பிளட் பிரைட் ரெட் கலரில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளூயிட் தான் இந்த பிளட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இட் கேரிஸ் நியூட்ரியன்ஸ். இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரிஸ் நியூட்ரியன்ஸ். நியூட்ரியன்ஸை மட்டும் கேரி பண்ணாது, அண்ட் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ரெஸ்பிரேஷனுக்கு தேவையான கேஸஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதும் இந்த பிளட்டுடைய ஒர்க்காக இருக்குது. ஓகே, இந்த நியூட்ரியன்ஸ் ப்ளஸ் ரெஸ்பிரேஷன் சம்மந்தப்பட்ட கேஸஸ் மற்ற சப்ஸ்டன்சஸ் எல்லாத்தையும் ஒரு பார்ட்டில் இருந்து நம்ம பாடியில் ஒரு பார்ட்டில் இருந்து இன்னொரு பார்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இந்த பிளட் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். சரி, அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளட்டுடைய காம்போனன்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிளட்ஸ். காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிளட். பிளட்டுடைய காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பிளட்டில் இருக்கிறது ரெண்டு விதமான காம்போனன்ட் இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒன்று பிளட் பிளாஸ்மா. ஓகே, காம்போனன்ட்ஸ் ஆஃப் பிளட்டுன்னு நம்ம பார்க்கும்போது ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று பிளட் பிளாஸ்மா, இன்னொன்று பிளட் செல்ஸ். வாங்க முதல்ல நம்ம இந்த பிளட் பிளாஸ்மாவை பற்றி பார்ப்போம். பிளட்டில் இருக்கிற இந்த பிளாஸ்மா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிளட் பிளாஸ்மா நம்ம பாடியில் காமனாக பிளாஸ்மா பிளட் செல்ஸ் சேர்ந்தது தான் பிளட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த பிளட் பிளாஸ்மா என்ன கலரில் இருக்குன்னா ஸ்ட்ரா கலரில் இருக்குது. இந்த வைக்கோல்லாம் பார்த்தீங்க பேல் எல்லோ கலர். ஓகே, அதுதான் இந்த ஸ்ட்ராவுடைய கலர். அதாவது இந்த பிளாஸ்மாவுடைய கலராக நம்ம இங்கே பார்க்குறோம். ஸ்ட்ரா கலர் ஃப்ளூயிட், ஸ்ட்ரா கலரில் உள்ள ஒரு ஃப்ளூயிட் இந்த பிளட் ஆர் பிளட்டில் இருக்கக்கூடிய பிளாஸ்மா. இந்த பிளாஸ்மா டிஃப்ரெண்ட் ஆர் இந்த பிளாஸ்மா இஸ் ஸ்ட்ரா கலர் which different blood cells are suspended. ஓகே, இதில் நிறைய blood cells சஸ்பெண்டட் மிதந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். சஸ்பெண்டட் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். சரி, இந்த பிளாஸ்மாவுடைய வேல்யூம் என்னென்ன, உள்ள யாரெல்லாம் இருக்காங்கன்றதை நம்ம பார்க்க போகிறோம். பிளட் பிளாஸ்மாவில் 92% வாட்டர். இந்த பிளட் பிளாஸ்மான்றது 92% வாட்டரால் ஆனது. மீதி இருக்கிற 8% இந்த டிசால்வ் சப்ஸ்டன்சஸ். என்னென்ன டிசால்வ் சப்ஸ்டன்சஸ் நம்ம சொல்லலாம்? புரோட்டீன், குளுக்கோஸ், மினரல்ஸ், அதே மாதிரி ஹார்மோன்ஸ். இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸால் டிசால்வ் சப்ஸ்டன்சஸால் ஆனது தான் இந்த பிளாஸ்மா. அப்போது 92% பிளாஸ்மாவில் பார்த்தீங்கன்னா வாட்டர் தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். 8% புரோட்டீன், குளுக்கோஸ், மினரல்ஸ், ஹார்மோன்ஸ், நிறைய அயான்ஸ், இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ்லாம் இருக்குது. ஓகே, வித்தவுட் பிளாஸ்மா பிளட் செல்ஸ் would not have no medium to travel. ஓகே, இப்போது பிளாஸ்மா இல்லாமல் வித்தவுட் பிளாஸ்மா இல்லைன்னா பிளட் செல்ஸால் பாடி ஃபுல்லாக மூவ் ஆக முடியாது. ஓகே, வித்தவுட் பிளாஸ்மா பிளட் செல்ஸ் have no medium. அப்போ அது போகிறதுக்கு உண்டான மீடியம் எதுவுமே இருக்காது, பாடி ஃபுல்லாக ட்ராவல் ஆக முடியாது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது
பிளட் செல்ஸ். இந்த பிளட் செல்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் அடுத்து. பிளட் செல்ஸ். பிளட் செல்ஸ்ன்னு பார்க்கும்போது இந்த பிளட் செல்ஸ் எங்கே இருக்கும்? அந்த பிளாஸ்மா இருக்குன்னு பார்த்தோம். பிளாஸ்மா என்ன கலரில் இருக்குது? ஸ்ட்ரா கலரில் இருக்குன்னு பார்க்குறோம். இந்த ஸ்ட்ரா கலரில் இருக்கிற இந்த பிளாஸ்மாவில் பிளட் செல்ஸ்லாம் சஸ்பெண்டட் அப்படியே மிதந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த பிளட் செல்ஸ் 3 டைப்ஸாக நம்ம இந்த பிளட் செல்ஸை நம்ம பிரிக்கிறோம். ஒன் இஸ் there are 3 types of blood vessels. RBC or erythrocytes. RBC க்கு இன்னொரு பேர் erythrocytes. WBC or leukocytes. Platelets. பிளேட்லெட்ஸ். சரியா? இந்த மாதிரி 3 விதமாக பிரிக்கிறோம் இந்த பிளட் செல்ஸை. ஓகே, அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது இந்த ஆர்பிசி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆர்பிசியோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஆர்பிசி ஆர்பிசி இன்னொரு பேர் நம்ம என்னென்னு சொன்னோம்? எரித்ரோசைட்ஸ். ஆர்பிசிக்கு அதர் நேம் எரித்ரோசைட்ஸ். எரித்ரோசைட்ஸ். ஓகே, அப்போ இது என்ன கலரில் இருக்குது? ரெட் கலர். பிளட்டுக்கு ரெட் கலரை கொடுக்கறது இந்த ஆர்பிசி. ஓகே, எங்கே இருக்கும்? இந்த எங்கே சஸ்பெண்டட்னு நம்ம பார்த்து படிச்சிருக்கோம். பிளாஸ்மாவில் தான் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். பிளாஸ்மாவில் மிதந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது இந்த ஆர்பிசி. தனியாக இருக்குது பிளட் செல்ஸ். அதில் ஆர்பிசியை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ப்ரெசன்ட் இன் பிளாஸ்மா. மெச்சூர் ஆர்பிசி ஆர் பைகான்கேவ். ஓகே, ஆர்பிசி பைகான்கேவ். பைகான்கேவ். மெச்சூரான அந்த ஆர்பிசி என்ன ஷேப்பில் இருக்குது பாருங்கள். பைகான்கேவ் ஷேப்பில் இருக்குது இந்த மெச்சூர் ஆர்பிசி. இப்போ பைகான்கேவ்னா என்ன? 2 பக்கமும் எப்படி இருக்குன்னா 2 பக்கமும் உள்ள அழுந்தின மாதிரி இருக்கும். இதுதான் இந்த பைகான்கேவ். 2 பக்கமும் உள்ள அழுந்தின மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் பைகான்கேவ். பள்ளமாக இருக்குது பாருங்கள். இப்போ ஆர்பிசி சர்க்குலர் பைகான்கேவ் நம்ம படிக்கிறோம். ஓகே, டு நாட் ஹேவ் நியூக்ளியஸ். ஓகே, நோ நியூக்ளியஸ். இதில் நியூக்ளியஸ் கிடையாது. ஆப்சன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ். ஓகே, நியூக்ளியஸ் இதில் இல்லை. அதே மாதிரி நம்ம பிளட் செல்ஸ் நம்ம பிளட்டில் அதிகமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்பிசி. மோஸ்ட் அபாண்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் பிளட். ஓகே, அபாண்டன்ட். ஓகே, அபாண்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் பிளட். பிளட்டில் அதிகமாக இருக்கிறது இந்த ஆர்பிசி அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே, இந்த ஆர்பிசி எங்கேருந்து உருவாகுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். RBC is produced in the bone marrow. Okay, produced in the bone marrow. Bone marrow ல இருந்து தான் இந்த RBC உருவாகுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது WBC, ஒயிட் பிளட் செல்ஸ். அதுக்கு இன்னொரு பேர் லியூகோசைட்ஸ். ஓகே, லியூகோனா ஒயிட், சைட்ஸ்னா செல்ஸ். ஓகே, ஒயிட் பிளட் செல்ஸ். தீஸ் ஆர் கலர்லெஸ் பிளட் செல்ஸ். ஓகே, அப்போது இதுக்கு கலர் கிடையாது, கலர்லெஸ். ஓகே, தீஸ் ஆர் கலர்லெஸ் பிளட் செல்ஸ் which are fewer number but larger in size. ஓகே, fewer number தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். கொஞ்சமாக தான் இருக்குது, பட் லார்ஜர் இன் சைஸ். ஓகே, இதோடைய சைஸ் லார்ஜர் இன் சைஸ். ஓகே, அப்போ 3 விஷயம் சொல்கிறோம். ஒன்று கலர்லெஸ், ஃபியூவர் இன் நம்பர், கம்மியாக இருக்குது. இதோடைய சைஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜர் இன் சைஸ் கம்பேர்ட் டு ஆர்பிசி. கம்பேர்டு டு ஆர்பிசி யாரை கம்பேர் பண்ணும்போதுனா கம்பேர்டு டு ஆர்பிசி. ஆர்பிசியை கம்பேர் பண்ணும்போது டபிள்யூபிசியோடைய சைஸ் அதிகமாக இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். டபிள்யூபிசி பார்த்தீங்கன்னா என்ன ஷேப்பில் இருக்கும் பாருங்கன்னா, இர்ரெகுலர் இன் ஷேப். ஓகே, இதனுடைய ஷேப்
இர்ரெகுலர். ஓகே, இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்குது. இப்போ என்ன ஷேப்பு? டபிள்யூபிசி சாரி ஆர்பிசி நம்ம சொன்னோம் பைகான்கேவ், சர்க்குலர் அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது, இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்குது இந்த டபிள்யூபிசி வித் நியூக்ளியஸ். ஓகே, இர்ரெகுலர் ஷேப் வித் நியூக்ளியஸ் அண்டு நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியே இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இது எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது? ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் லிம்ப் நோட். ஓகே, எங்கேருந்துலாம் இந்த டபிள்யூபிசி உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ்டு பை லிம்ப் நோட். நம்ம பாடியில் டோட்டலாக 600 லிம்ப் நோட் கிட்ட இருக்குது. அந்த லிம்ப் நோட்லேருந்து இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகலாம். இல்லை ஸ்ப்ளீன், மண்ணீரல்னு சொல்லுவோம், ஸ்ப்ளீன்லேருந்து. இல்லை டான்சில்ஸ், நம்முடைய பக்கல் கேவிட்டியில் இருக்கக்கூடிய டான்சில்ஸ், இதெல்லாம் ஒரு இம்யூனாலஜிக்கல் சப்ஸ்டன்ஸ் தான் நமக்கு யூஸ் ஆக போகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் என்ன வேலையை செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோடைய வேலை என்னென்னா, இட் டிஃபெண்ட் பாடி அகெயின்ஸ்ட் ஹார்ம்ஃபுல் ஃபாரின் பாடிஸ். ஓகே, ப்ரொடெக்ட், நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுது, ப்ரொடெக்ட் பாடி ஃப்ரம் ஹார்ம்ஃபுல் மைக்ரோ ஆர்கானிசம். ஓகே, ஹார்ம்ஃபுல் ஃபாரின் சப்ஸ்டன்சஸ். ஓகே, ஃபாரின் சப்ஸ்டன்சஸ் எதனா இருந்ததுன்னா அதை தடுக்கிறது. ஓகே, வெளியிலேருந்து வர கிருமிகள் இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ்லாம் தடுக்கிறது இந்த டபிள்யூபிசியோட வேலையாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த டபிள்யூபிசியை 2 விதமாக பிரிக்கிறோம். டபிள்யூபிசி, there are 2 types of WBC. WBC 2 types. One is granulocytes. Another one is agranulocytes. ரெண்டாக பிரிச்சிருக்கிறோம், கிரானுலோசைட்ஸ், இன்னொன்று ஏக்ரானுலோசைட்ஸ். ஓகே, முதல்ல இந்த கிரானுலோசைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கிரானுலோசைட்ஸ் இது வந்து சைட்டோபிளாஸ்மிக் கிரானியூல்ஸ் இருக்கும். அதே மாதிரி மல்டி லோப் நியூக்ளியஸ் இருந்ததுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? கிரானுலோசைட்ஸ். ஓகே, அப்போ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாஸ்மிக் கிரானியூல்ஸ் இருக்கும், சைட்டோபிளாஸ்மிக் கிரானியூல்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்டி லோப் நியூக்ளியே இருக்கும். இது ரெண்டுமே ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சராக இருக்குது இந்த கிரானுலோசைட்ஸ். ஓகே, இதனுடைய வேலை என்ன? என்கல்ஃபிங் த பாக்டீரியா ஜெர்ம்ஸ். ஓகே, இப்போ இதனுடைய முக்கியமான இன்னொரு வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்கல்ஃப். எதனா ஒரு பாக்டீரியா இல்லை ஒரு வைரஸ் வந்ததுன்னா அது என்கல்ஃப் பண்ணுறது தான் இந்த கிரானுலோசைட்ஸுடைய வேலையாக இருக்குது. ஓகே, இட் கில் அண்ட் என்கல்ஃப் ஜெர்ம்ஸ். ஓகே, இந்த ஜெர்ம்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிறது. ஓகே, எப்படி அழிக்கும்? பை ரிலீஸிங் என்சைம்ஸ். ஒரு சில என்சைம்ஸை ரிலீஸ் பண்ணி என்ன பண்ணுது, இது அந்த வேலையை செய்யுதுன்றது நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போது என்கல்ஃப் த ஜெர்ம்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா? அப்போ என்கல்ஃப் அப்படின்னாலே அந்த ப்ராசஸ்க்கு பேர் பாகோசைட்டோசிஸ். ஓகே, இந்த விதமாக இப்படி பிரிக்கிற அந்த கிரானுலோசைட்ஸை நம்ம 3 விதமாக பிரிக்கலாம். இந்த 3 விதமாக இந்த கிரானுலோசைட்ஸை நம்ம பிரிக்கிறோம். ஒன் இஸ் நியூட்ரோஃபில். 3 விதமாக இதை பிரிக்கிறோம் இந்த கிரானுலோசைட்ஸை. நியூட்ரோஃபில், பேசோஃபில், இன்னொன்று ஈசினோஃபில். என்ன ஷேப்பில் இருக்கும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த கிரானுலோசைட்ஸில் கிரானியூல்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நியூட்ரோஃபில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நியூட்ரோஃபில் ஷேப் இல்லை, இதுக்கு எப்படி வேணால் போடலாம். உள்ள நிறைய லோப்ஸ், பாலிமார்ஃபோ நியூக்ளியர் நியூட்ரோஃபில்னு சொல்லுவோம். இது நியூக்ளியஸ் ஸ்ட்ரக்சர் நிறைய இருக்குது, இதில் கிரானியூல்ஸ் இருக்கும். ஓகே,
அப்போது இது நியூக்ளியஸ், மல்டிலோப் நியூக்ளியஸ். மல்டிலோப் நியூக்ளியஸ் இந்த கிரானியூல்ஸ். ஓகே, இது நியூட்ரோஃபில். ஓகே, நிறைய லோப் இருக்கும் இந்த நியூக்ளியஸ்க்கு. இந்த நியூட்ரோஃபில் நம்ம பார்க்கணும். அடுத்து பேசோஃபில்லில் பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த தம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பேசோஃபில்ஸ். தம்பிள்ஸ் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இருக்கும். உள்ள கிரானியூல்ஸ் இருக்கும். ஓகே, நியூக்ளியஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தம்பிள்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும் இந்த நியூக்ளியஸ். இது பேசோஃபில். அடுத்து ஈஸ்னோஃபில். ஈஸ்னோஃபில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இயர்ஃபோன் காதில் ஹெட்செட் மாட்டோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும் இதனுடைய நியூக்ளியஸ். ஓகே, இது ஈஸ்னோஃபில் நம்ம இதை சொல்கிறோம். ஓகே, இப்போ இது 3 விதமாக பிரிக்கிறோம். இந்த கிரானுலோசைட்ஸ், சைட்டோபிளாஸ்மிக் கிரானியூல்ஸை பேஸ் பண்ணி 3 விதமாக நம்ம இதில் பிரிக்கிறோன்றதை நம்ம இங்கே பார்க்குறோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏ கிரானுலோசைட்ஸ். இந்த ஏ கிரானுலோசைட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏ கிரானுலோசைட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ் இதே ரெண்டாக பிரிக்கிறோம் நம்ம. ஒன்று லிம்போசைட்ஸ், 2 விதமாக பிரிக்கிறோம். ஒன்று லிம்போசைட்ஸ், இன்னொன்று மோனோசைட்ஸ். லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ்னு 2 விதமாக பிரிக்கிறோம். ஓகே, இப்போ அந்த லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ் எப்படி இருக்குது, நம்ம எப்படி ஒயிட் பிளட் செல்ஸில் கிரானுலோசைட்ஸை பார்த்தோமோ அது மாதிரி ஏ கிரானுலோசைட்ஸ்னால் என்ன? கிரானியூல்ஸ் இருக்காது, சைட்டோபிளாஸ்மிக் கிரானியூல்ஸ் இதில் இருக்காது. ஓகே, ஃபஸ்ட்டு லிம்போசைட்ஸுடைய வேலை என்ன? தே செக்ரீட் ஆன்டிபாடிஸ். ஓகே, செக்ரீட் ஆன்டிபாடிஸ், ஏபின்னு போடுறான்னு இந்த ஆன்டிபாடிஸ் எதுக்காக? டெஸ்ட்ராய் த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ஓகே, செக்ரீட் ஆன்டிபாடிஸ் எதுக்கு? எதை அழிக்கிறதுக்கு? மைக்ரோ ஆர்கானிசத்தை அழிக்கிறதுக்கு. அப்போது ஒரு இந்த ஆன்டிபாடி உருவாக்குது பார்த்தீங்களா, அது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஜெர்ம்ஸை அழிக்கிறதுக்கு உண்டான ஆன்டிபாடிஸை உருவாக்குது. ஓகே, ஈச் ஆன்டிபாடி ஸ்பெசிஃபிக் ஆர் ஸ்பெசிஃபைட் டு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஜெர்ம்ஸ். ஓகே, அப்போ என்ன பண்ணுது? ஒவ்வொரு ஆன்டிபாடியும் என்ன பண்ணுது? பர்டிகுலர் டைப் ஆஃப் ஜெர்ம்ஸை அழிக்குது. ஜெர்ம்ஸ், இந்த ஜெர்ம் செல்ஸை கில் பண்ணுறது, அழிக்கிறது தான் அதனுடைய முக்கியமான வேலையாக இருக்குது. இந்த லிம்போசைட்ஸ் எப்படி இருக்கும்? ஓகே, லிம்போசைட்ஸ் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் லியூக்கோசைட்ஸ் இந்த லிம்போசைட்ஸ் நம்ம பார்க்கணும். இது ஸ்மால் நியூக்ளியஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். இது லிம்போசைட்ஸ். அடுத்து மோனோசைட்ஸ். ஓகே, இந்த மோனோசைட்ஸுடைய வேலை என்னென்னா, இது ஃபேகோசைட்டோசிஸ் ப்ராசஸை பண்ணுது. ஃபேகோசைட்டோசிஸ் அந்த வேலையை பண்ணுது. இந்த ஃபேகோசைட்டோசிஸ்னால் செல் ஈட்டிங் ஒர்க்கை செய்யறது இந்த மோனோசைட்ஸ். அண்ட் ஆல்சோ ஸ்கேவெஞ்சர் ஒர்க். இப்போது இறந்து போன அந்த செல்கள்லாம் சாப்பிட்றது, இந்த வேலையும் செய்யுது இந்த மோனோசைட்ஸ். ஓகே, கிளீனிங் த செல்லுலார் டெப்ரிஸ். இப்போ ஸ்கேவெஞ்சர்ஸ்னால் என்ன? டெட் ஆர்கானிசம், இறந்து போன அந்த செல்களை சாப்பிட்றது, இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யுது இந்த மோனோசைட்ஸ். மோனோசைட்ஸுடைய ஷேப்பும். ஓகே, இதில் நான் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். என்னென்னா, இதில் இந்த கிரானியூல்ஸ் இருக்காது. ஓகே, ஆப்சன்ஸ் ஆஃப் கிரானியூல்ஸ். ஓகே, உள்ள நியூக்ளியஸ், ஸ்மால் நியூக்ளியஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். இந்த மோனோசைட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிளேட்லெட்ஸ், பிளட் பிளேட்லெட்ஸ். இந்த பிளேட்லெட்ஸ் எப்படி இருக்குது? பிளட் பிளேட்லெட்ஸ், இதுக்கு இன்னொரு பேர் த்ரோம்போசைட்ஸ்னு சொல்லுவோம். த்ரோம்போசைட்ஸ், பிளட் பிளேட்லெட்ஸ் ஆர் த்ரோம்போசைட்ஸ். இதோடைய மேஜர் ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேஜர் ரோல் இன் ஹீலிங் உன்ஸ். ஓகே, காயத்தை
சரியாக்குறது. எப்படி? ஹீலிங் wounds. சப்போஸ் நம்ம பாடி எதனா ஒரு பார்ட் அஃபெக்ட் ஆச்சுன்னா blood vessels ரப்சர் ஆகும். அந்த blood vessels ரப்சர் ஆனதுக்கப்புறம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு blood vessels. இந்த blood vessels இந்த இடத்துல டேமேஜ் ஆகிடுது. இந்த இடத்துல டேமேஜ் ஆன உடனே உள்ளே இருக்கிற அந்த blood cells ப்ளஸ் பிளாஸ்மா எல்லா சப்ஸ்டன்ஸும் வெளியேறும். சரிங்களா? வெளியேறும். அப்போ அது வெளியேறும் போது இந்த அடிப்பட்ட இடத்துல இருக்க இந்த blood cells எல்லாம் வெளியேறுது. அப்போது இது வெளியேறும் போது அதிகமான பிளட்டு இதன் வழியாக வெளியேறும். சரிங்களா? அப்போது இந்த பிளேட்லெட்ஸ் என்ன பண்ணும்னா பிளேட்லெட்ஸ் ப்ரெசன்ட் இந்த இடத்துல வந்துடும். பிளேட்லெட்ஸ்லாம் இங்கே வந்துடும். இந்த பிளேட்லெட்ஸ்லாம் இந்த அடிப்பட்ட இடத்துல வந்து என்ன பண்ணுது, அந்த இடத்துல சுற்றி வந்துடும். ஓகே, இந்த பிளேட்லெட்ஸ் ப்ரெசன்ட் பிளட் கேதர் அரவுண்ட் த wound. காயம்பட்ட இடத்துல இந்த பிளேட்லெட்ஸ் ஃபுல்லாக வந்துடுது. த பிளட் ட்ரைஸ் அப் அண்ட் ஃபார்ம் கிளாட். அப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த இடம் ட்ரை ஆகுது, கிளாட்டிங் ப்ராசஸ் இங்கே நடக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். ஓகே, இப்போ பிளட் செல்ஸ் வெளில போகிறத தடுக்கிறது இந்த பிளேட்லெட்ஸுடைய வேலையாக இருக்குது. அதே மாதிரி பிளட் லாஸ் ஆகிறதையும் இது தடுக்குதுன்றதை நம்ம பார்க்குறோம். அப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் நம்ம இங்கே பார்க்குறோம், இது பிளட் வெசல்ஸ், இந்த பிளட் வெசல்ஸில் எதனா டேமேஜ் ஆச்சுன்னா பிளட் ஃப்ளோ ஆகுது. ஓகே, அப்போது பிளட் வெசல்ஸ் டேமேஜ் ஆச்சுன்னா பிளட் என்ன ஆகுது, ஃப்ளோ ஆகுது. பிளட்டு ஃப்ளோ ஆகிறது இதை ப்ரிவென்ட் பண்ணுறது யாருன்னு பாருங்கள், ப்ரிவென்ட் பிளேட்லெட்ஸ். ஓகே, பிளேட்லெட்ஸ் ப்ரெசன்ட் எந்த இடம், அரவுண்ட் த wound. காயம்பட்ட இடத்தை சுற்றி இந்த பிளேட்லெட்ஸ் வர ஆரம்பிச்சிடுது. பிளட் ட்ரை ஆகுது, அதுக்கப்புறம் கிளாட் ஆகிடும். பிளட் ட்ரை அண்ட் கிளாட்ஸ். இப்போ கிளாட்டிங் ப்ராசஸை பண்ணுது. அப்போது காயம்பட்ட இடத்துல பிளட் லாஸ் ஆகிறத தடுக்கிறது இந்த பிளட் கிளாட். ஓகே, இந்த பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகே, அப்போது இது பிளட் வெசல்ஸ் என்ன டேமேஜ் ஆச்சுன்னா பிளட் அதிகமாக ஃப்ளோ ஆகுது, வெளில போகுது. அந்த நேரத்தில் பாடியில் இன்ஃபர்மேஷன் போயிட்டு பிளேட்லெட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் போய் பிளேட்லெட்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வந்துடுவாங்க. இந்த இடத்துல வந்து அடைச்சிடுவாங்க. அடைச்ச உடனே என்ன ஆகும், ஃபர்தராக பிளட்டு வெளியில் போகிறது தடுக்கப்படுது. ஓகே, அப்போது இந்த ப்ராசஸை செய்கிறது யாருன்னா பிளட்டில் இருக்கிற இந்த பிளேட்லெட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.